ஓம் சிவாய போற்றி. ஓம் குரு பகவானை போற்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஜோதிடத்தில் தற்போது நடந்துள்ள ஜூன் 2, 2026 அதிகாலை 11:07 நடந்துள்ள குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க இருக்கிறோம். குரு பகவான் துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ளார். துலாம் ராசியை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். நேர்களே, துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக பெயர்ச்சியாகி உள்ளார். குரு பகவான் தற்போது உச்சநிலை அடைந்து வலுவான நிலையில் அமர்ந்திருக்கிறார். ஆகையால் துலாம் ராசிக்கு வேத ஜோதிடத்தில் மிகவும் செல்வாக்கான கிரகங்களில் ஒன்றான கடகராசியில் உச்சம் பெறும் குரு பகவான் துலாம் ராசிக்கு என்னென்ன நற்பலனையும் என்னென்ன யோகங்களையும் தர இருக்கிறார் என்பது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான வீடியோ. எதற்கும் அஞ்சாத ஒரு நேயர் நீங்கள், எதையும் சரிசமமாக பார்க்கும் நபர் நீங்கள். அதிகமாக எதற்கும் ஆசையும் பட மாட்டார்கள், அதிகமான தாழ்ந்த நிலையும் செல்ல மாட்டீர்கள். தனக்கு தேவையானதை சம்பாதிக்கும் மனப்பக்குவம், மனதில் வலிமையும் போராடும் எண்ணமும் உங்களிடம் உள்ளது. ஜெயிக்கும் எண்ணமும் உங்களிடம் உள்ளது. அதை வெற்றி கொள்வது எவ்வாறு என்று அறிந்து கொள்ள ஒரு திறன் ஆற்றலும் படித்தவர்கள். உங்கள் பிறப்பிலே இந்த புதனின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் அந்த ஆதிக்கமும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையால் துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இந்த குருபகவான் உச்சநிலை அடைந்து தற்போது 10ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் 2ஆம் இடம் சொல்லுகின்ற இந்த 2ஆம் இடத்தையும் உங்களுக்கு பாருங்கள் 4ஆம் இடம் சொல்லுகின்ற குருவின் பார்வை 7ஆம் பார்வையை மகர ராசியும் பார்ப்பார். உங்களுக்கு பாருங்கள் 6ஆம் வீடான குருவின் வீடான மீன ராசியை 9ஆம் பார்வையை 3 சிறப்பான பார்வையை அந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். ஆகிய அந்த குரு பகவான் பார்க்கும் இடமெல்லாம் பாதிப்புகள் குறையும். பார்க்கும் இடங்கள்லாம் தோஷங்கள் விலகும், நன்மையை உண்டாக்கும். அந்த இடத்திற்கு சம்பந்தப்பட்ட நற்செயலும் நல்ல பலனையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலத்தை ஏற்படுத்துவார். ஒரு தாக்கத்தை கொடுப்பார் அந்த குரு பகவான். அதற்கு இதுவரை அந்த இடத்திற்கு அவரின் பார்வைப்படுத்தல் விழுந்துள்ள இடமெல்லாம் உங்களுக்கு பாதிப்புகளும் சந்தோஷம் இல்லாத மன நிம்மதி இல்லாமல் துக்கத்திலும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குருவின் பார்வைப்படும் இந்த இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பான நிலை ஏற்பட போகிறது. அந்த நிலையில் இதுவரை இருந்த 2ஆம் இடத்தில் தனசெல்வம், பொருள், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் இருந்த பிரச்சனை அனைத்தும் நீங்க போகிறது. 4ஆம் இடம் தாயின் சுகம் காக்கப்படும். நான் வண்டி வாகனம் கல்வி ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. மனதுக்கு உரிய இடம் 4ஆம் இடம் சுகஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. அந்த சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என்றால் 4ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டுக்கு 6ஆம் இடம் சத்ருஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. சத்ருஸ்தானம் வம்பு வழக்கு உங்களிடம் இருக்கிறதா? உங்களை நோக்கி வம்பு வழக்கு எதிரிகள் இருக்கிறார்களா? வாழ்க்கையில் சண்டை சச்சரவு போராடக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா? 6ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஆகிய சத்ருஸ்தானம் வலுவாக இல்லாமல் உங்களுக்கு 6 குடிவன் மறைந்து நிறைந்து லக்கணத்துக்கு இருக்க வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் மறைந்து நிறைந்து இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாத நிலை. ஆகிய அவ்வாறு இந்த நிலையில் இருந்தாலும் சில தாக்கங்களும் பாதிப்புகளும் கடுமையான தோஷங்களும் கொடுத்திருந்தாலும் குருவின் பார்வையை படும்போது அந்த தாக்கங்கள் அனைத்தும் விடுபடுவதை பார்க்க முடியும். அந்த தாக்கங்கள் குறித்து திடீர் ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில் ஏற்படுவதை பார்க்க முடியும். தற்போது குரு பகவான் உங்களுடைய துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று வலுவான நிலையில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் உச்சம் பெறும் குரு பகவான் 10ஆம் வீட்டிற்கு உரிய பலனை கண்டிப்பாக கொடுப்பார். உங்கள் ஸ்தானத்துக்கு துலாம் ராசிக்கு 3 குடியன் 6 குடியன் பாவராக வருவார். கடுமையான பாதிப்பை கொடுக்கக்கூடியவராக வருவார். உங்களுக்கு என்றும் நல்ல ஒரு இந்த நவகிரகங்களில் நல்லவர் என்றால் உங்களுக்கு சனி பகவானும் புதன் பகவானும் சுக்கிராச்சாரியரும் ஆவார். உங்களுக்கு பாவியர் என்றால் கடுமையான தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் குரு பகவானே ஆவார். வம்பு வழக்கு கொடுப்பார். சத்ருஸ்தானத்தை சத்ருவை வலுவான நிலையை கொடுப்பார். எதிரிகளை உண்டாக்குவார். உடல் நோயை கொடுப்பார். உடல் பிணிகளை கொடுப்பார். உடல் உபாதைகள் உங்களுக்கு நீண்ட காலம் இருப்பதை பார்க்க முடியும். மனதில் சந்தோஷம் இல்லாத நிலையை கொடுத்து விடுவார். மனம் தரம் பொருள் அனைத்தும் சேராத நிலை கொடுத்து விடுவார் குரு பகவான். ஆகையால் உங்கள் ராசிக்கு அவர் 3, 6 கூடிய மறைவு ஸ்தானத்தில் மறைந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு பொற்காலத்தை கொடுத்து வருவார். தற்போது ஒரு கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறார் 10ஆம் இடத்தில். நீங்கள் கேட்கலாம், ஐயா தற்போது
10ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறார் என்று கேட்கலாம். 10ஆம் இடத்துக்கு கை வைத்து பாருங்கள். 10ஆம் இடத்துக்கு 6 குடியனாக வருவார். 10ஆம் இடத்துக்கு பாக்கியாதிபதி வருவார். இப்போ அந்த சந்திர பகவான் கடக ராசிக்கு அவர் யோகாதிபதி, பாக்கியாதிபதி அல்ல. இப்போ 10ஆம் இடத்துக்கு பாக்கிய ஸ்தானத்துக்கு கொடுக்க வேண்டிய பலனை கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ 10ஆம் இடத்திற்கு பாருங்கள், இந்த வீட்டுக்கு 8 குடியனாக இருந்தாலும் 3ஆம் வீட்டுக்கு இந்த உங்களுடைய 6 குடிய சத்ரு ஸ்தானத்திற்கு முதல் தர யோகஸ்தானமான 5ஆம் வீட்டில் உட்கார்ந்திருப்பார். இந்த வீட்டுக்கு 10 குடியான் 1 குடிய ஸ்தானாதிபதியும் 10 குடியனாக வருவார். அவர் பாருங்கள் 5இல் உச்சம் பெற்று வலுவாக இருக்கிறார். அப்போ உச்சம் பெற்று 6ஆம் வீட்டை பார்ப்பார். பார்க்கும்போது 6ஆம் வீட்டிற்கு பிணிகள், பிடைகள், சண்டை, சத்துருகள் அனைவரும் உங்களை விட்டு விலகுவதை பார்க்க முடியும். இதுவரை போராட்டங்கள் போராடி கொண்டிருந்திருப்பீர்கள். அந்த போராடக்கூடிய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைப்பது உறுதி, நிச்சயம் கிடைத்தே தீரும் உங்களுக்கு. அங்கே இந்த 10ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் உங்கள் துலாம் ராசிக்கு உச்சம் பெற்று இருப்பதால் துலாம் ராசிக்கு இதுவரை இல்லாத வேலைகள் தடைகள் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், தொழிலில் கண்டிப்பாக நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்காமல் இருந்திருக்கலாம், லாபம் கை நிறைய சம்பாதிக்காமல் இருந்திருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட கடைகள் இருந்தும் வருமானம் இல்லாத நிலை, தொழிலை ஆரம்பித்தாலும் நஷ்டத்தில் முடிவது, வேலையில் சந்தோஷம் இல்லாது ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை மாற்றிக்கொண்டே போவது, இந்த பிரச்சனைகளாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த குரு 10ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சமலம் பெற்றிருக்கிறார் அந்த குரு பகவான் கடக ராசியில். தற்போது இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்க போகிறார். 10ஆம் இடத்திற்கு வளமான தொழிலை கொடுப்பார். நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுப்பார். கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணுறவர்களுக்கு அனைவருக்கும் வேலை கிடைத்தே தீரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 100க்கு கண்டிப்பாக 70% நபர்களுக்கு, துலாம் ராசினியர்களுக்கு வேலை கிடைத்தே தீரும். உங்களுக்கு ப்ரைவேட் வேலை, எந்த வேலை இருந்தாலும் கண்டிப்பாக இதற்கு மேல் நீங்கள் போய் ஜூன் மாதம் பிறந்துள்ளது, இதற்கு மேல் நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண கண்டிப்பாக நீங்கள் வேலையில் அமர்வது உறுதி. நல்ல ஒரு தொழில் கொடுத்தே தருவார். தொழில் சம்மந்தப்பட்ட, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் கண்டிப்பாக கால் வைத்தால் ஜெயிப்பது உறுதி, வெற்றியை நாடுவது உறுதி, லாபத்தை குவிப்பது உறுதி. கண்டிப்பாக கை நிறைய சம்பாதிப்பது இந்த காலம் உங்களை ஏற்படுத்தியே தரும். அந்த வாழ்க்கையை கொடுத்தே தரும். அந்த குருபகவான் கொடுத்தே தருவார் உங்களுக்கு. ஆகையால் நல்ல ஒரு தொழிலை கொடுத்து விடுவார், நல்ல ஒரு வியாபாரத்தை கொடுத்து விடுவார். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் ஜெயிப்பது உறுதி. ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸில் நீங்கள் இதுவரை நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் இதற்கு அப்பார் தோல்வி அடைவது கண்டிப்பாக கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் காலம். வெற்றியை சூட்டுவீர்கள். உங்களுடைய தொழிலில் நல்ல பெயர் கிடைக்க போது உங்களுக்கு. தொழில் சம்மந்தப்பட்ட துறைகளில் புகழும் பேரும் உங்களுக்கு இதுவரை இல்லாத சமூகத்தில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய காலத்தை குருபகவான் கொடுக்க போகிறார். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு கிடைக்கும் உங்களுக்கு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொடர்பு ஏற்படும் உங்களுக்கு. அதிகாரிகளுடன் தொடர்பு, நல்ல ஒரு அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன், அருகில் உள்ள அரசியல்வாதி, அருகில் உள்ள கவர்மெண்ட் அதிகாரிகளுடன் நல்ல ஒரு தொடர்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். நேர்மையான வழியில் சம்பாதிக்கும் திறமையும் ஆற்றலும் அந்த பாதையும் குருபகவான் ஏற்படுத்தி தருவார் உங்களுக்கு. தலைமை பொறுப்புகளை கொடுப்பார், பற்றும் பதவியும் கொடுப்பார். அதை சமாளிக்கும் திறனும், அதை வெற்றி கொள்வதும் அந்த ஆற்றலும் அந்த திறனும் இந்த குருவின் அருளால் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு. நல்ல ஒரு கல்வி அறிவு சார்ந்தவராக இருப்பதை பார்க்க முடியும். ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு திறமையானவராக இருப்பதை பார்க்க முடியும். நிர்வாகத்தை வழிநடத்தும் திறமையானவராக இருக்கப் போகிறீர்கள். நீங்கள் போன்ற துறைகளில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கால் வைத்து வெற்றியை சூடப் போகிறீர்கள். வெற்றியில் மகிழ்ச்சியில் குதிக்கப் போகிறீர்கள், துள்ளி குதிக்கப் போகிறீர்கள். அதுவே உண்மை. தர்ம சிந்தனையும் மற்றும் நல்ல ஒரு செயல்களால் கௌரவம் கிடைக்கும் நிலை ஏற்பட போகிறது உங்களுக்கு. இந்த குருபகவான் உங்களுக்கு வலுவாக மிகச் சிறந்த இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் தொழில் கண்டிப்பாக செல்வாக்கான ஒரு நிலை ஏற்பட போகிறது. மதிப்புகள், மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. துலாம் ராசினியர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டம். வெற்றி உங்கள் வசம். நீ தவற விடாதீர்கள். உங்களுக்கு பாருங்கள், இந்த குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் பார்வை வைக்கிறது. 2ஆம் இடம் தனஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடம் குடும்பத்தை குறிக்கும். 2ஆம் இடம் 2ஆம் இடம் வாக்குஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த குருவின் பார்வை இந்த 2ஆம் இடம், அந்த 2ஆம் இடத்திற்கு பாருங்கள். அந்த 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும்
முதல் தர யோகாதிபதியாக வந்து விடுவார். இப்போ 2ஆம் இடத்திற்கு போய் இந்த இடத்துல உட்காந்து பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். இப்போ பாக்கியஸ்தானத்தில் உட்காரும்போது மிகப்பெரிய சிறப்பான உயர்வான இடத்தை உங்களை வாழ்க்கையை நகர்த்தி செல்ல போகிறார் வந்து குரு பகவான். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது செல்வ சேமிப்பு, பணவரவு வரப்போகிறது உங்களுக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போகிறது. குடும்ப மரபு சம்பந்தப்பட்ட முறைகளை பின்பற்ற போகிறீர்கள் நீங்கள். நல்ல ஒரு பேச்சுத்திறனும் வாக்கு வலிமையும் கொடுக்க போகிறார். 2ஆம் இடம் முகத்தை குறிக்கும், கண்களை குறிக்கும், பற்களை குறிக்கும். அப்போ 2ஆம் இடம் கண்கள் சம்பந்தப்பட்ட இடமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு கண் பார்வை சரியாக தெரியாதவர்களாம் கண் பிரச்சனை இருப்பவர்கள்லாம் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை விடுபடுவதை பார்க்க முடியும். குடும்ப மதிப்பு உயரக்கூடிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. உணவு பழக்க வழக்கங்கள் சார்ந்த ஒரு இடமாக இந்த 2ஆம் இடத்தை பார்க்கப்படுகிறது. ஆக இந்த 2ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் பார்வை பெறுவதால் நல்ல ஒரு வருமானம் மற்றும் சேமிப்பு உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஒன்று நடக்கப் போகிறது. சேவிங் அதிகரிப்பதை பார்க்க முடியும். வருமானம் பல வழிகள் வரப்போகிறது. உங்களுக்கு பணம் என்ற தனம் குறைவில்லாத தனம் கிடைக்கப் போகிறது. நீங்கள் அளவுக்கு மீறி சம்பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணமும் உண்டாகும். அதில் வெற்றியும் பெறப்போகிறது. அந்த வெற்றியில் அந்த ஆசைகளும் உங்களை நிறைவேறக்கூடிய அந்த பாக்கியம் இந்த குருவின் பார்வையால் ஏற்பட போகிறது. ஆகியால் கவலை வேண்டாம். சந்தோஷம் மகிழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் உயர்வதை பார்க்க முடியும். அதோடு மகிழ்ச்சியும் கூடுவதையும் பார்க்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். ஏன்னா குடும்பஸ்தானம் 2ஆம் இடம் கணவர் மனைவியிடம் நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். குடும்பத்தோட குழந்தைகளோட சந்தோஷமான இருக்கும் நிலை, ஒரு சூழ்நிலை உருவாகப் போகிறது உங்களுக்கு. குடும்பத்தில் தனம் பொருள் அனைத்தும் சேர்ந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனதோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறார் அந்த குரு பகவான் உங்களுக்கு. உங்களுடைய பேச்சு இதுவரை கடினமான பேச்சை பேசியிருக்கலாம். சில வருத்தங்கள் ஏற்படக்கூடிய நிலையிலும் பேசியிருக்கலாம். ஆனால் இனிமையான பேச்சால், உங்கள் பேச்சால் அனைவரும் கவருவார்கள். உங்களை நாடி வருவார்கள். உங்கள் பேச்சை விரும்புவார்கள் அனைவரும். அந்த ஒரு பேச்சாற்றலை கொடுக்க போகிறார். பொருளாதார முன்னேற்றம் கொடுப்பார். மதிப்பு மரியாதையும் பொருளாதார முன்னேற்றம் உயர்வதை பார்க்க முடியும். தொழில் நல்ல ஒரு சிறப்பான தொழில் நீங்கள் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தப் போகிறார். மரபு சொத்து அல்லது குடும்ப ஆதாயம். மரபு சொத்துனா குடும்பத்தில் உள்ள சொத்துக்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அதில் நீங்கள் அந்த சொத்துக்கள் மூலம் உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு பலமான செழிப்பான வாழ்க்கையை நகர்வதை பார்க்க முடியும். அந்த சொத்துக்கள் மூலம் நீங்கள் இதுவரை அனுபவிக்காத சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். அது உங்களை உங்களுக்கு சாதகமாக முடியும் காலம், உங்களை சாதகமாக உங்களை வந்து சேரும் அனைத்தும் அந்த பாக்கியத்தை கொடுப்பார். 2ஆம் பாவத்தில் குரு பார்வையும் குரு இருந்தாலும் சரி, குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வம், கல்வி, நல்ல ஒரு பேச்சாற்றலை கொடுப்பார். குடும்ப வளர்ச்சி மரியாதையும் கொடுத்து விடுவார். தன யோகத்தை கொடுத்து விடுவார். நேயர்களே, 2ஆம் இடத்தில் குரு பகவான் பார்க்கும்போது இந்த பாக்கியம் கிட்டே தீரும் உங்களுக்கு. இந்த குருவின் பார்வை பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பார். 4ஆம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கும். 4ஆம் வீடு தாயின் உடல்நிலையை குறிக்கும். தாயின் நிலையை பார்க்க வேண்டுமென்றால் 4ஆம் இடத்தை தூக்கி பார்க்க வேண்டும். ஆகையால் தாயின் உறவை குறிக்கும் 4ஆம் இடம். வீடு, நிலம், சொத்தை குறிக்கும் 4ஆம் இடம். மன அமைதியும் குடும்ப சந்தோஷத்தை கொடுக்கும் 4ஆம் இடம். நல்ல ஒரு கல்வி, மேற்கல்வி படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் இந்த 4ஆம் இடம். ஆகையால் தன் 4ஆம் இடத்தின் இந்த குருவின் பார்வை இருப்பதால் தாயின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தாயின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தாயின் இதுவரை சில கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். பிரிந்து கூட இருந்திருக்கலாம். சில குடும்பத்தில் இருந்த சில மன வருத்தத்தில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இனி அப்படி இல்லை. தாயின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். தாயின் ஆசீர்வாதம் கிடைக்கும். தாயுடன் நல்ல ஒரு ஒற்றுமையோட சந்தோஷமாக இருக்கும் நிலைமையை ஏற்படுத்துவார் அந்த குரு பகவான். தாயின் உடல்நிலை இதுவரை உடல் மெடிசன் உண்ணக்கூடிய காலம் இருந்திருக்கலாம். தாயின் உடல்நல காக்கப்படும். நோய் நொடி அனைத்து விலகக்கூடிய காலம். தாயின் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலத்தை ஏற்படுத்த போகிறார் அந்த குரு பகவான். வீடு, நிலம், சொத்து சேர்க்கை உண்டாகும். அது இந்த யோகத்தை கொடுத்தே தீரும். நல்ல ஒரு வீடு குடிபோகும் யோகம், வீடு வாங்கும் யோகம், வீடு விற்று அது லாபத்தை பார்க்கும் யோகம். இந்த யோகங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டு தீரும் உங்களுக்கு. வாகனம் வாங்கும் யோகம், வாகனம் விற்று வாகனம் மூலம் காசை சம்பாதிக்கும் அந்த யோகம். இதுவரை வாகனத்தில் சில வண்டிகள் ஆக்சிடென்ட் எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனி அவ்வாறு இல்லை. வாகனத்தால் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாகனம் நன்றாக உங்கள்
நீங்கள் இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷம் வாகனத்தில் செல்லும்போது இந்த ஏற்படுத்துவார். இப்போ சந்தோஷம் மகிழ்ச்சிக்கூடிய வாகனத்தால் ஜெயிக்கக்கூடிய ஒரு மனதில் ஒரு எண்ணம் தோன்றும். இந்த நம்மிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் இருக்குது, இல்லை ஒரு வாகனம் இருந்தாலும் அந்த ஒரு வாகனத்தால் எவ்வாறு சம்பாதிக்க முடியும், அந்த சம்பாதிக்கும் திறனையும் அந்த வழிகளையும் கொடுப்பார். அதில் வாகன யோகத்தை கொடுப்பார், மன அமைதியை கொடுப்பார், குடும்ப ஒற்றுமையை கொடுப்பார். குடும்ப ஒற்றுமையை கொடுத்து மன அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சியும் கூடும் காலம் கண்டிப்பாக ஏற்படும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கண்டிப்பாக நிலைநாட்டுவார். நீங்கள் தலை நிமிர்ந்த நடக்கும் காலம் கண்டிப்பாக நடக்க இருக்கிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடந்து கண்டிப்பாக கைகூடி வருவதே அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பதை பார்க்க முடியும். கண்கூடாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்தே தீரும். அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நேர்களே. ஆகையால் 4ஆம் இடத்தில் குரு பகவான் பார்ப்பால் உங்களுக்கு இந்த பாக்கியம் கிட்டே தீரும். உங்களுக்கு 6ஆம் இடம் சத்துரு ஸ்தானமாக பார்க்கிறது. இந்த 6ஆம் இடம், இந்த சத்துரு ஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்வைப்படும் போது நோய் நொடி ஸ்தானமாக பார்க்கப்படுது. இந்த 6ஆம் இடம் வம்பு வாழ்க்கை கொடுப்பார், சட்ட சிக்கலை கொடுப்போம். இந்த 6ஆம் இடம், இந்த 6ஆம் அதிபதி எந்த இடத்தில் இருந்து உங்கள் லக்கணத்துக்கு மறைந்து இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தில் பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு வைத்துக்கொள்ளுங்கள், குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் குடும்ப பிரச்சனை. இந்த வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கு குடும்பஸ்தானத்தில், 2ஆம் வீட்டுக்கு 4லையும், 2ஆம் வீட்டுக்கும் இந்த 5ஆம் வீட்டில் அவ்வாறு இருந்தால் 2ஆம் வீட்டுக்கு உங்கள் நேயர்களே, உங்கள் லக்கணத்துக்கு 7லும் உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டிலும் அவ்வாறு இந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது சில பிரச்சனைகளை கொடுத்து அந்த 6 கோடியவன் ரொம்ப வழக்கு குடும்பத்தில் பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படுவதை பார்க்க முடியும். ஒவ்வொரு கிரகங்களையும் ராசி கட்டத்தை சிறுத்திக்கு பார்க்க வேண்டும். ஆகிய இந்த ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கக்கூடாது. அவருடைய வீட்டுக்கு பாருங்கள், அவருடைய வீட்டுக்கு வலுவாக இருக்கக்கூடாது. லக்கணத்துக்கு வலுவாக இருந்து விட்டால் பிரச்சனைகளை கொடுத்து விடுவார். அவ்வாறு இல்லாமல் மறைந்து இருக்க வேண்டும். நான் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். குருவோட வீடு இல்லாது அந்த லக்கணத்திற்கு 10 உட்காருங்க. 10ஆம் வீட்டுக்கு குரு யோகாதிபதி வந்துவிடுவார். இந்த வீட்டுக்கு 6ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் உட்கார்ந்து அந்த 6ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ குருவின் வீட்டை குரு 9ஆம் பார்வை பார்ப்பார். சிறப்பான காலம், சிறப்பான வாழ்க்கை ஏற்படுத்துவார். அப்போ அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய வலிமையை கொடுத்து விடுவார். எதிரிகளை உங்களை விட்டு நெருங்காத ஒரு நிலை ஏற்படுத்த போகிறார். உங்களை பார்த்து அஞ்சக்கூடிய நிலை ஏற்படுத்துவார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடும் வாய்ப்பை கொடுக்க போகிறார். நோய் நொடி எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விரைவில் குணமாகும். உங்களை விட்டு விரட்டடிக்கப்படும் நோய்களை உங்களுடைய துறை வேலை சம்பந்தப்பட்ட துறைகள், மருத்துவமாக இருக்கலாம், அரசு துறைகளாக இருக்கலாம், எதிலும் சில முன்னேற்றங்கள், இதுவரை இல்லாத முன்னேற்றங்களை ஏற்படுத்த போகிறார். வழக்குகள், சட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் உங்களுக்கு இந்த 6ஆம் வீட்டு அதிபதியால். ஆகிய இந்த 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டை பார்ப்பதால் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்து உங்களுக்கு சாதகமாக முடியும். அந்த பாக்கியம் கிட்ட போகிறது. நல்ல பணியாளராகவும் நல்ல உதவியாளராகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் அவருடைய அந்த தொழிலில் இருக்கும் அந்த நண்பர்கள் மூலம் கண்டிப்பாக ஒரு பாக்கியம் கிட்டும். ஒரு வாழ்வில் உயரக்கூடிய ஒரு வழிகளை தேடக்கூடிய ஒரு வழிகளை பாக்கியத்தை கொடுப்பார். ஒழுக்கம், தர்ம சிந்தனை மற்றும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையை கொடுப்பார். ஆகையால் இந்த 6ஆம் பாவத்தில் அந்த 6ஆம் பாவம் அதிபதி உச்சம் பெற்ற அந்த 6ஆம் பாவத்தை பார்ப்பதால் நோய் நொடி, கடன் பிரச்சனையும், எதிரிகளும், போட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் 6ஆம் இடம். சத்துருகளை வெல்லக்கூடிய ஸ்தானம். நோய் நொடி அனைத்து விரட்டி அடிக்கக்கூடிய ஸ்தானம். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சாதகமாக முடியும். இந்த 6 குடிவன் பாருங்கள், இந்த 6 குடிவன் லக்கணத்திற்கு 6 குடிவன் இவர் வீட்டுக்கு யோகஸ்தானத்தில் இருக்க வேண்டும். இவர் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில், இவர் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில், இவர் வீட்டுக்கு பாருங்கள் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேந்திர ஸ்தானமாகிடும். இவர் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் அவ்வாறு அமர்ந்து ராஜகோள்கள் அவருக்கு யோக கிரகங்களோட பார்வை இருக்க வேண்டும். அவ்வாறு அது இருந்தால் அவர் நல்ல ஒரு யோகத்தை கொடுத்து விடுவார் இந்த 6ஆம் வீட்டு அதிபதி. அவ்வாறு இல்லாமல் வலுவான இடத்தில் சில இடத்தில் இருக்கக்கூடாது. இந்த 6 கோடியும் 5 இருக்கக்கூடாது, 6 கோடியும் 7 இருக்கக்கூடாது, 6 கோடியும் பாருங்கள் நன்றாக கவனித்து 6 கோடி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. இவ்வாறு இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுவதை பார்க்க முடியும். சில ராசி கட்டத்தில் 6 கோடியின் 10ஆம் இடத்திலும் இருக்கக்கூடாது. இவர் குருவின் வீடாக இருப்பதால், குரு உச்ச வீடு இருப்பதால் நல்ல பலனை கொடுக்கிறார். அனைத்து கிரகங்களும் நல்ல பலனை கொடுத்து விட மாட்டார்கள். அதில் ஒவ்வொரு கிரகங்களும் சிறுத்துக்கு கைவைத்து பார்க்க வேண்டும். எந்த ராசிக்கு இந்த இடத்திற்கு இந்த கிரகம் நல்லவரா கெட்டவரா, யோக கிரகமா பாவ கிரகமா, நல்லதை செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறாரா, வலிமையான நிலைமை இருக்கிறாரா என்று ஒவ்வொரு கிரகங்களும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆக இந்த குரு வலிமையான நிலையாக இந்த கடகராட்சி உச்சம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறுவதால் உங்கள் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய யோக காலம்
இதுவரை இல்லாத யோகம், இதுவரை இல்லாத பலன், இதுவரை இல்லாத மனதில் ஒரு வலிமை, மனதில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கூடுங்காலம், உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலம், உங்கள் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலம், வண்டி வாகனம் வசதியும் தனம் பொருள் சேரும் பாக்கியமும் அனைத்தும் இந்த குரு பகவான் குருவின் பார்வையால் ஏற்பட போகிறது. உங்களுக்கு இதுவரை இல்லாத சந்தோஷம் மகிழ்ச்சியும் கூடுங்காலம் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்பட்டு தரும். நேர்களே, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுடைய இந்த காலம் சிறப்பாக இருக்கும். உங்கள் துலாம் ராசிக்கும் பாருங்கள், உங்களுடைய யோக கிரகமான துலாம் ராசிக்கு உங்களுக்கு சனி பகவான் 6ல் உட்கார்ந்திருந்தாலும் உங்களுடைய யோக கிரகமான சுக்கிரனும் உங்களுடைய பாக்கியாதிபதி புதனும் ஒன்று சேர்க்கை பெற்று நன்றாக அமர்ந்திருக்கிறார்கள், வலுவான நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆகையால் உங்களுக்கு மேலும் நடக்கும் இந்த காலம் இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுவார். செவ்வாய் பகவான் 7ல் அமர்ந்து நல்ல ஒரு ஸ்தானத்தை, திருமண ஸ்தானத்தை நன்றாக நடத்தி வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கொடுப்பார். உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி 2-7 மாரகாஸ்தான லாபாதிபதி 8ல் அமர்ந்தாலும் சூரியன் 8 அமர்ந்து தவறில்லை. உங்கள் வீட்டுக்கு ஒரு லாபம் மாரகாதிபதி வருவார். கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு யோக கிரகமான ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு நன்மையாக பலனை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பதால், உங்களுக்கு குரு பகவானும் சரி, உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்ல வலிமையான இடத்தில் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டாக்கியே தீர்வார். வெற்றியில் நீங்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பதை யாராலும் தடுக்க முடியாத நேர்களே, வாழ்க்கையை இது நடந்தே தீரும். இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அனுபவித்தே தீருங்கள். நன்றி நேர்கள், நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு தெரிவிங்கள். துலாம் ராசினியர்களே, கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி 2026 முதல் இந்த 2027 முடியும் வரை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த யோக காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றியை சூழ உங்கள் என்னென்ன வழிகளை எதை நோக்கி நீங்கள் செல்ல இருக்கிறீர்களோ, எந்த பயணத்தில் இதுவரை கடந்துள்ளீர்களோ அந்த பயணத்தை அனைத்தையும் முடிக்க பாருங்கள். கண்டிப்பாக அதில் நீங்கள் சாதனை படைப்பீர்கள், வெற்றியை சூடுவீர்கள். நன்றி, நன்றி.